நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வராய, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமஹ. சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லே மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா, அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா, அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா, இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. விசுவாவசு ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை ஆக 13/7/2025 டு 28/11/2025 கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதி ஆகிறார். அப்போ வக்ரம்னா என்ன? அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து, அது சுபகிரகமாக இருக்கலாம், அசுப கிரகமாக இருக்கலாம், அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகிறது இல்லையா, ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது இல்லையா. அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை, சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது, அவ்வளோதான். ஒரு வேகம் ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம பயணிச்சுன்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம். அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு 40 கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் 4 மணி நேரமாக ஆகும் இல்லையா. அப்போ அதற்கேற்றார் போல் நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம். ஆல்ரெடி இது எல்லா பதிவிலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை வீரிய தீரிய செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள், ஏன் இந்தியாவுக்கே போர்கள், இந்தியா பாகிஸ்தான் போர்கள். அப்போ நிறைய விஷயங்கள் மைனஸாக தான் நடக்குது. ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை. அதனால் இந்த வக்ர பெயர்ச்சி இந்த வரக்கூடிய நாட்களில் 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம், நம்ம இப்போ கொடுக்க போகிற ப்ரொடக்ஷன் 12 ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம். இது ஒரு ராசிக்கும் ஒரு 40% 35% தான் பொருந்தும். உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது, உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கார், எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார், எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், சாதகமும் செய்கிறார் பாதகமும் பண்ணுறார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டுருக்கார். ஆமாம், திருமணத்துக்கு உண்டான பாவகாதிபதி, ஆயுளுக்கு உண்டான பாவகாதிபதி, அசிங்க அவமானத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு, வாழ்க்கையும் அவர் தான் கொடுக்குறாரு உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சி இதெல்லாம் பாசிட்டிவ். எங்கே கவனமாக இருக்கணும், 2 விஷயந்தான். டப்புன்னு நம்ம முடிச்சிடலாம், ரொம்ப நீள வேண்டிய அவசியம் கிடையாது. கடகராசிக்கு இது நாள் வராத லாபங்கள் இப்பொழுது வரும். முதல் பாயிண்ட்டு. ஆமாம், ரொம்ப நாளாக என்னுடைய தொழிலில் லாபன்றதை பார்த்தே ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. தொழில் நடந்தால் போதும், இருந்தால் போதும், ஏதோ வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு ஜீவனம் இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு லாபங்கள் மேலோங்க போகிறது. எவ்வகையிலாவது நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் இருக்கலாம், அப்போ செய்யக்கூடிய வேலையில் இருக்கலாம், இது நாள் வரை வராத லாபங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து சேரப்போகிறது.
ஆமாம். பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் முதல் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதோ, டைவர்ஸ் வந்ததோ, 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த கடகராசியோ கடக லக்னம் ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொற்பனமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு 2வது வாழ்க்கை இப்பொழுது தரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், உங்களுடைய காலம் இது, பொற்காலம். அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே அனுபவிக்க போகிறீங்க. ஆமாம், உங்கள் லைஃப் லாங். நமக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அந்த க்ஷணப்பொழுதில் அது நடந்துடும். நல்லது நடந்தாலும் சரிதான், கெட்டது நடந்தாலும் சரிதான். அதை வைத்து கொண்டு தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அதனால் இருக்கிற வரைக்குமே நல்லது செஞ்சால் நல்லதே நடந்துடும். இதுதான் சூட்சமம். அது புரியாமல் நம்ம முன்னேற்றத்துக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான விஷயம். பட் இப்போ கடக ராசிக்கு 2வது திருமணம் மிகப்பெரிய ஒரு யோகம். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஆமாம், வெளிநாடு மாப்பிள்ளை கிடைப்பார், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், வெளிநாடு மொழி பேசுகிறவங்களுக்கு மக்களோடு தொடர்பு கிடைக்கும், அந்நிய செலவாணி பொருட்கள், அந்நிய முதலீடுகள் சக்ஸஸ் கொடுக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சக்ஸஸ் கொடுக்கும். எவ்ரிதிங் சக்ஸஸ். லாபம் லாபம் லாபம். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக போட்டுட்டே போகலாம் இந்த கடக ராசிக்கு. இப்பொழுது சகோதர வழி உறவுகள் பலமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சகோதரி வழிகள் உறவுகளில் பலமாகும். உங்களை அண்டி பிடிப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்தது, வழக்கு பிரச்சனை இருந்தது, சண்டை சச்சரவு இருந்தது, அப்போ அண்ணன் தங்கச்சி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, இது எல்லாமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடமானம் வச்சுருந்த பத்திரத்தை மூக்கலாம் சார் முதல்ல நீங்கள். ஆமாம், அடமானம் வைத்த பத்திரத்தை மீட்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இப்பொழுது உண்டு அப்படின்ற விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது செக்கு கொடுத்து வழக்கு போட்டுருக்கிறீங்க, போலி செக் கொடுத்து வழக்கு போட்டுட்டாங்க, கையெழுத்தை மாற்றி போட்டாங்க, ஜாமீன் கொடுத்து மாட்டிக்கணும் சார், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த சனியினுடைய வக்ரமானது தீர்வுகளை கொடுக்க போகிறது. ஆமாம், எங்கெங்கே தீர்வு இருக்குது அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். விவசாய சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறு சிறு வாகனம்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த களை எடுக்கும் எந்திரம், இந்த மோட்டார் பம்பு, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள், அதி பெரிய வாகனங்கள் அல்ல, சிறு சிறு வாகனங்கள். இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பார், ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி வச்சுன்னு சின்னதாக லோடு கேரியர் வச்சு ஓட்டுவார். அதெல்லாம் ஸ்மால் வாகனங்கள், சின்ன வாகனங்கள், தினம் சம்பாதிக்கக்கூடிய வாகனங்கள். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதுக்கப்புறம் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் லாபங்கள் வரும். அப்போ எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாராவது ஒருத்தவ கேட்பா, கொடுக்குற சூழ்நிலைகள் வரும். அந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வந்துடும். ஆமாம் ஆமாம், அப்போ கொடுக்கும்போது சரியான முறையில் டாக்குமெண்ட்ஸ் வழியாக எழுதிட்டு கொடுங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிரிகள் உருவாவார்கள். ஆமாம், சில பேர் சொல்லலாம், சார் எதிரி இருந்தால் தான் சார் நம்ம வாழ முடியும். சில பேர் நிறைய டைலாக்லாம் சொல்லுவாள். 2.5 மணி நேரம் படத்துக்கே ஒரு எதிரி தேவைப்படும் போது நம்ம வாழ்க்கை முழுவதுமே வாழறதுக்கு எவ்வளோ எதிரிகள் தேவைப்படுவா. இதெல்லாம் பஞ்சு டைலாக் தானே. அப்போ எதிரிகள் உருவாவார்கள், கண்டிப்பாக உருவாவாங்க. இந்த காலகட்டத்தில் கடன்களும் உருவாகும். ஒன்று, உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்குற சூழ்நிலைகள் உருவாகும். முதலீடுகளாக மாற்றுவதற்காக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அப்போ கூடுதலாக ஏதாவது ஒன்று வரும், பின்னாடி காலத்துக்கு நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இந்த பணம் இந்த சூழ்நிலைகளுக்கு கைமாறும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க. பட் 2வது விஷயம், மறைமுகமான எதிரிகள் பல பேர்கள் உருவாவார்கள் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே காலகட்டத்தில் நமக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான செய்வினை பிரச்சனைகள் உருவாகும். எவனாவர்த்தம் நம்மளுடைய தொழில் போட்டி பொறாமல் பார்த்துட்டு அவன் தொழில் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நமக்கு போயிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். இப்போ மாந்திரீகத்தினுடைய தொடர்புகளோடு
நம்மளுடைய தொழிலை தடை பண்ணுவதற்குண்டான சூழ்நிலைகளை எல்லாமே உருவாக்குவாங்க. ஆமாம், வியாதிகள் உண்டாகும். ஆமாம், கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உருவாகும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் உருவாகும். ஆமாம், ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான சரியான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ எக்ஸசைஸ் பண்ணணுமா, சுவாச பயிற்சி பண்ணணுமா, அப்போ ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அமைதியாக தியானம் இருக்கணுமா, இதெல்லாம் டாக்டர்னுடைய அறிவுரை, முன்னோர்களுடைய அறிவுரை, என்ன பண்ணணுமோ அதை சரியாக செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை சரியாக பாருங்கள். இன்னொரு தொழில் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஆமாம், லாபம் நல்லா வருது, நல்லபடியாக நடக்குது, அப்போ ஏதோ ஒரு பொருளாதாரம் வருது, நம்ம கூட ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் டபுளாக இன்க்ரிமெண்ட் ஆகுது, நம்மளுடைய சுய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுது, எடுத்து எடுப்பிலே ஜெயிக்கிறோம், எடுத்து எடுப்பிலே கோல் வருது. என்னடா இது இவ்வளோ நாளாக இது நடக்கலை, இப்போ மட்டும் இப்போ திடீர்னு நடக்குது அப்படி. சரி பரவாயில்ல, இதுதான் காலம், கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு கிளையை போய் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குங்க அப்படின்னா அந்த தொழில் படுத்துரும். ஏன்னா இருக்கிறத இப்போ சரியாக வரும், கூடுதலான வருமானம் வரும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த காலம் புது தொழிலுக்கு ஏற்ற காலம் அல்ல அப்படின்றத முதல்ல நினைவில் வைங்க. சரிங்களா? அப்போ எங்கெங்கே கவனமாக இருக்கணும்? புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடாது, எதிரிகளிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நோய் சார்ந்த மருத்துவத்துறையோடு சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். அதனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே கடகராசியினருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு, ராமனுடைய வழிபாடு அநேக வெற்றிகளை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.